ஆதியாகமம் 20, 17, 18 வசனங்களை பாருங்க. இப்போ 7ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் எப்படி டிஃபெண்ட் பண்றாரு பாருங்க ஆபிரகாம. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி கேடகமா இருக்கிறாருங்க. இவன் பொய் சொல்றான். என்ன பொய் சொல்லிட்டான்? இவையா சகோதரின்னு சொல்றான். ஆனா கர்த்தர் பாருங்க அவரை விசுவாசிக்கிறதுனால இவனை அபிமேலகிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாரு? அவன் தீர்க்கதரிசின்றாரு. அந்த அளவுக்கு பாருங்க ஆபிரகாம ப்ரொடெக்ட் பண்ணுகிறாரு. விசுவாசிகளை தேவன் ப்ரொடெக்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. விசுவாசிகளை தேவன் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அவர் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை, நம்முடைய தேவன். பாருங்க, நாம் நம்பி இருக்கிறவர், நமக்கு அவர் கேடகமா இருக்கிறாரு.